வேலைகளிலும் பொறுப்புகளிலும் சரியான நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரோமோ 2 வந்துருச்சுங்க. இந்த ப்ரோமோ 2ல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போடுங்க. உங்ககிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா வீடியோ கொஞ்சம் பூஸ்ட் ஆகும், இன்னும் நிறைய பேர்கிட்ட போகும். அதுக்காக தான் கேட்கறேன். இன்னும் லைக் போடாம இருக்கீங்கன்னா லைக் போட்டுருங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். ப்ரோமோ 2 எப்படி விட்டுருக்காங்கன்னா, ஆண்கள் பெண்களுக்கு பட்டிமன்றம் மாதிரி நடக்குதுங்க. என்ன டாஸ்க்ன்றத ஒருத்தங்க படிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு திவ்யா தான் படிக்கிற மாதிரி தெரியுது. என்ன டாஸ்க் தெரியுமா? கிச்சன் இடத்த நல்லபடியா பாத்துக்கிறது, கரெக்டா வேலைலாம் பண்றது, ஆண்களா பெண்களா அப்படின்ற மாதிரி ஒரு டிபேட் தான் பண்ணோம். பெண்கள் டீமை சேர்ந்தவங்க பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும், ஆண்கள் டீமை சேர்ந்தவங்க ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும். இதுக்கு நடுவரா 2 பேரை போட்டிருக்காங்க. அந்த நடுவரை பத்தி நான் பின்னாடி சொல்றேன். சோ இந்த டிஸ்கஷன் என்னெல்லாம் நடக்குது, ப்ரோமோல என்னெல்லாம் காமிச்சிருக்காங்க அப்படின்றத பத்தி நான் முதல்ல சொல்றேங்க. முதல்ல ஆண்கள் சைடுல இருந்து சபரி பேசுறத நமக்கு காட்டுறாங்க. சபரி பேசும்போது போட்டியாளரா பார்வதி தான் எதிர இருக்காங்க. அதாவது சபரி பேசுறதுக்கு இவங்க தான் கவுண்டர் பாயிண்ட் வைக்கணும். சோ சபரி என்ன சொல்றாருன்னா, ஆண்கள் இப்படிலாம் பண்ணது இல்லைங்க, ஏன்னா பெண்கள் சில விஷயத்த பண்ணிருக்காங்க. உதாரணத்துக்கு உருளைக்கிழங்க கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த உருளைக்கிழங்கு வெளியே போய் சிங்கிலேயே விழுந்துருச்சு, அதை எடுத்து திரும்பி உள்ள போட்டாங்க. அந்த மாதிரிலாம் ஆண்கள் என்னைக்குமே பண்ணதில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. யாரை சொல்றாருன்னா பார்வதி பண்ணதை சொல்றாரு. பார்வதிக்காக ஒரு குறும்படம் போட்டாங்கல்ல, அதுலயே அந்த சீன் வந்திருக்கும். அதாவது கழுவிட்டு இருக்கும் போது கீழே விழுந்திருக்கும், திரும்பி எடுத்து உள்ள போட்டிருப்பாங்க. இவர் கேட்கும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை கண்ணா, நான் திரும்பி கிளீன் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தை தான் காமெடியாக சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கு கவுண்டர் பாயிண்ட் இவங்க வைக்கணும்ல, அதுக்காக இவங்களுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல சபரி இந்த பாயிண்ட்டை வச்சதுக்கு சபரியோட டீமை சேர்ந்தவங்க பயங்கரமா கிளாப்லாம் தட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க. அடுத்ததா இப்ப பார்வதி சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, மீதி சாப்பாடு சில சமயம் ஆயிடும், அதாவது சோறு மீந்து போயிடும்ல, அந்த சாப்பாடை நாங்க கூலா மாத்தி தருவோம். அதாவது எங்க டீமை சேர்ந்த பெண்கள் தான் கூலா மாத்தி தருவாங்க. சோ வேஸ்டா போறத கூட நாங்க யூஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு கனி அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா அந்த சாப்பாடை மறுநாள் கஞ்சி மாதிரிலாம் தந்துருவாங்க. அதை மீன் பண்ணி பார்வதி இந்த இடத்துல சொல்றாங்க. கொடுமையை பாருங்க, பார்வதி இப்ப கனிக்கு சப்போர்ட் பண்ற நிலைமை வந்துருச்சு. ஏன்னா இவங்க பெண்கள் எல்லாருமே ஒண்ணு இல்ல, இப்ப பெண்களுக்கு தான் இவங்க சப்போர்ட் பண்ணி பேசணும். பார்வதி இந்த பாயிண்ட்டை வைக்கிறாங்க. கொஞ்சம் இவங்களுக்குள்ள வந்து ஆர்குமெண்ட் காமெடியா தாங்க போகுது. சபரி கொஞ்சம் காமெடியா அந்த விஷயத்த சொன்னாரு, பதிலுக்கு பார்வதி கவுண்டர் பாயிண்ட் வைக்கும் போது காமெடியா அந்த விஷயத்தை சொல்றாங்க. பொதுவா பார்வதிக்கு இந்த ரவுண்டு கொஞ்சம் அட்வான்டேஜ் ரவுண்டு தான். ஏன்னா வந்து பார்வதி பொதுவாகவே பேசுறவங்கல்ல, அதனால அவங்களுக்கு இது கொஞ்சம் அட்வான்டேஜா இருக்கும். போன வாட்டி முத்துக்குமரனுக்கு இந்த ரவுண்டு அட்வான்டேஜா இருக்கும்ல, அந்த மாதிரி தான் நான் பார்வதிக்கு சொல்றேன். அடுத்ததா விக்ரம் என்ன பேசுறாருன்னு பார்ப்போம். விக்ரம் யாரை அட்டாக் பண்றாருன்னா, சாண்ட்ராவை பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டாரு. அதாவது பிக் பாஸே தலையிட்டு ஒரு விஷயத்தை பண்ண சொன்னாரு. கிச்சனை கிளீனா வச்சுக்கோங்க, அப்படி வச்சுக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்கன்னு சொன்னாரு. ஆனா அந்த விஷயத்தை கூட பிரேக் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாங்கல்ல, அதை பிக் பாஸ் வரலாறு என்னைக்குமே மறக்காது அப்படின்ற மாதிரி கத்தி சொல்றாரு. கத்தி கோவமா சொல்ல, ஒரு மாதிரி இதை ரெஜிஸ்டர் பண்ணனும் அழுத்தி சொல்ற மாதிரி தான் இருக்கு. அப்ப நமக்கு சாண்ட்ராவை காட்டுறாங்க. ஏன்னா சாண்ட்ரா திவ்யா கணேஷ் தானே அந்த விஷயத்தை பண்ணாங்க. ஆக்சுவலா விக்ரம் திரும்ப திரும்ப அதை பண்ணிட்டு இருக்காருங்க. ஏன்னா வந்து விக்ரமுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா, ஒரு வாட்டி சாண்ட்ரா அந்த சீக்ரெட் டாஸ்க் பண்ணும்போது விக்ரம வந்து அள வச்சிருப்பாங்க. அவங்க வேணும்ட்டே பண்ணல, டாஸ்க்குக்காக எல்லாரையும் வெறுப்பேத்தினாங்க. அதுல விக்ரம் ரொம்பவே உடஞ்சு போய் அழலாம் செஞ்சாரு. அப்பத்துல இருந்து என்னன்னு தெரியல, சாண்ட்ரா மேல ரொம்ப வன்மம் வச்சிருக்க மாதிரி இருக்குங்க. வன்மம் இருக்கலாம், அதுக்கு நீ இவ்வளவா? பார்வதி சாண்ட்ரா தான் இப்ப விக்ரமோட கண்ணுக்கு தெரிஞ்சதே இந்த வீட்டுல 2 கேரக்டர் தான். ஒன்னு பார்வதி, இன்னொன்னு சாண்ட்ரா. அதே மாதிரி திவ்யா கணேஷ் மேலேயும் ஒரு கோவத்துல இருக்காரு. கிடைக்கிற இடத்துலலாம் திரும்ப திரும்ப அந்த பாயிண்ட் வைக்கிறாரு. விஜய் சேதுபதியே கேட்டுட்டாரு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. பட் இந்த இடத்துலயும் அந்த பாயிண்ட்டை அழுத்தி சொல்றாரு. அது ஃபன்னியா சொன்னா கூட பரவாயில்லைங்க, கொஞ்சம் அழுத்தி சொல்ற மாதிரி தான் இருக்கு. நம்ம ஃபுல் வீடியோவை பார்த்தா தான் தெரியும் அவர் கோவமா சொல்றாரா இல்ல ஃபன்னியா தான் அந்த விஷயத்த சொல்றாரான்ட்டு. அழுத்தி சொல்றாரு. அதாவது வந்து பிக் பாஸ் சொல்லியும் செய்யாதவங்க, ஜெயிலுக்கு போனவங்க, அதை இந்த பிக் பாஸ் வரலாறே மன்னிக்காது. ஆண்கள் அந்த மாதிரிலாம் பண்ணதே கிடையாது. சோ பெண்கள் தான் இப்படி இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாரு. இதுக்கு நடுவரா 2 பேரை போட்டிருக்காங்கன்னு சொன்ன பாத்தீங்களா? யார்னா கமருதீனும் அரோராவும் நடுவரா. இவங்க எப்படி என்னத்தை இவங்க சொல்ல போறாங்கன்னு தெரியல. சோ இதுல வந்து பெண்களுக்கு தான் பேசிக்காவே அந்த வாய்ப்பு அதிகம். பெண்கள் ஸ்கோர் பண்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஏன்னா கனியை வச்சே இவங்க பேசினாலே நிறைய பாயிண்ட் கிடைச்சிரும். நம்ம வந்த 2 வாரம் கனி தான் எல்லாருக்கும் இப்படி பண்ணாங்க, மேனேஜ் பண்ணாங்க, ஃபுட்டு முதல்ல கம்மியா வந்தது, அதெல்லாம் கூட மேனேஜ் பண்ணாங்க, அப்படி இப்படின்னு பொண்ணுங்க சைட்ல நிறைய பாயிண்ட் வைப்பாங்க. பசங்க அந்த அளவுக்கு பாயிண்ட் வைக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஃபுட்ன்ற விஷயம் வந்துருச்சுன்னா பொண்ணுங்க சைடு தான் கொஞ்சம் பாயிண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த டிபேட்டில் அவங்க தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு டிபேட்டோட முடியாதுங்க. இப்போ வந்து கிச்சனை யார் நல்லா பார்த்துக்கிறாங்கன்ற ஒரு டிபேட்டோட முடியாது. இந்த ப்ரோமோல நமக்கு ஒரு டிபேட்டை தான் காட்டுறாங்க. ஆனால் நிறைய இதே மாதிரி டாபிக் கொடுத்து நிறைய டிபேட் நடக்கும். என்னென்ன டிபேட்லாம் நடக்குதுன்றதை ஃபுல் எபிசோட் பார்த்தா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களோட கருத்தையும் சொல்லுங்க. வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.